فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகிய அல் குர்ஆன் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நபி வழியாகிய சுன்னா என்றும் காரியங்களிலெல்லாம் மிக மோசமானது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் மனிதர்கள் புதிதான விடயங்களை உண்டு பண்ணுவதென்றும் இவ்வாறான விடயங்கள் அனைத்தும் பித்அத்களாகும், பித்அத்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் நரகிற்கிட்டு செல்லும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொற்பொழிவுகளின் ஆரம்பத்தில் இம்மனித சமுதாயத்தினரை பார்த்து எச்சரித்த வாசகங்களை நானும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்தவனாய் ஈமானில் உறுதி என்ற தலைப்பினூடாக ஈமான் என்றால் என்ன, ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களை உள்ளத்தினால் நம்பினால் மாத்திரம் போதுமா அல்லது வாயால் மொழிந்துவிட்டால் மாத்திரம் போதுமா, ஈமானில் உறுதியாக இருத்தல் என்றால் என்ன, இந்த ஈமானை முறிக்கக்கூடிய அம்சங்கள் மற்றும் ஈமானிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கைகள் போன்ற அம்சங்களை உள்ளடக்கியதாய் இன்றைய ஹுத்பாவை அமைத்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒருமுறை சஹாபாக்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ அமர்ந்திருந்த வேளையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய தோற்றத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து 5 விடயங்கள் குறித்து வினவினார்கள். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமையினால் எப்பொழுது நிகழும், மறுமையினுடைய அடையாளங்கள் என்ன என்கின்ற 5 விடயங்கள் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வினவுகிறார்கள். ஃபஅக்பிர்னி அனில் ஈமான், அதிலே ஒன்று ஈமானை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வினவிய போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துமின பில்லாஹி, அல்லாஹ்வை நீங்கள் நம்புவதாகும், வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை நீங்கள் நம்புவதாகும், வருசுலிஹி, அவனுடைய தூதர்களை நீங்கள் நம்புவதாகும், வகுதுபிஹி, அவனுடைய வேதங்களை நீங்கள் நம்புவதாகும், வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது, அது நிகழும் என்பதை நீங்கள் நம்புவதாகும், வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, உங்களுடைய வாழ்க்கையில் நலவு நடந்தாலும் கெடுதி நடந்தாலும் உம்மை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹு தஆலா அதை நிர்ணயித்து விட்டான் என்பதை நீங்கள் நம்புவதாகும். இந்த 6 விடயங்களை நம்புவதுதான் ஈமான் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சதக்த, நபியே நீங்கள் உண்மை சொல்லிவிட்டீர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் எங்களை படைத்தான், எங்களை அவன்தான் நிர்வகித்து கொண்டிருக்கிறான்,
எங்களுக்கு தேவையான ரிஸ்க்குகளை அவன்தான் தந்து கொண்டிருக்கிறான். இந்த வானங்களை படைத்தவன் அவன்தான், இந்த பூமிகளை படைத்தவன் அவன்தான். எனவே அவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை செலுத்த வேண்டும். அவனிடம் மாத்திரம்தான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தை ஆழமாக அல்லாஹுடைய விடயத்திலே நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். இரண்டாவதாக, அவனுக்கென சில வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த வானவர்கள் ஒரு சாரார் அவனையே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாராருக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்தினுடைய நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறான். மலையை பொழியச் செய்வது, அதே போன்று பல காரியங்களை பிரித்து அல்லாஹு தாலா சில வானவர்களுக்கு என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான். சில வானவர்கள் இருக்கிறார்கள் இந்த பூமியிலே சுற்றி கொண்டிருப்பார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைக்கு வந்து அமர்ந்து விடுவார்கள். இன்னும் சில வானவர்கள் இருப்பார்கள், அவர்கள் மனிதர்களுக்காக வேண்டி பிரார்த்திப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் இருப்பார்கள், அவர்கள் மனிதர்களுக்கு எதிராக பிரார்த்திப்பார்கள். ஒவ்வொரு மனிதனிலேயும் 2 வானவர்கள் இருப்பார்கள். அவனுடைய நல்ல விடயங்களை பதிவு செய்பவர், தீய விடயங்களை பதிவு செய்வர். இவ்வாறென அவர்கள் ஆண்களும் கிடையாது பெண்களும் கிடையாது என்பதாக வானவர்களுடைய விடயத்திலே நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினால் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அனுப்பப்பட்ட தூதர்களை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அந்த தூதர்களோடு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்கள், சுஹூபுகள் என்று சொல்லப்படக்கூடிய ஏடுகள், இவைகளெல்லாம் உண்மையாக அந்த காலத்திலே நிகழ்ந்தன என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியாக நம்ப வேண்டும். இதற்கு அப்பால் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். இந்த உலகத்திலே மனிதர்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹு தாலா நிகழ்த்துவதற்காக மறுமை என்ற ஒரு தினத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான். அந்த தினத்திலே அடியார்களை விசாரிப்பான். அங்கே சிராத் என்ற பாலம் இருக்கும். அந்த பாலத்தை கடந்தவர்கள் சுவர்க்கத்துக்கு செல்வார்கள், அந்த பாலத்திலே தவறி விழுந்தவர்கள் நரகிக்கு செல்வார்கள். இவ்வாறாக மறுமை குறித்த ஆழமான நம்பிக்கை ஒரு முஃமினிடம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் என்னை படைத்த ரப்பு இந்த உலகத்தை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னரே இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தேற வேண்டும் என நிர்ணயித்து விட்டான் என்கின்ற கலா கதிரை ஆழமாக நம்ப வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இவைகளை எல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே முழுமையாக நம்பிவிட்டால் மாத்திரம் நாங்கள் முஃமினாகிவிட முடியுமா? எங்களிடம் ஈமான் வந்து விட்டதா என்றால், அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் குறித்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் ஆய்வு செய்த அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஈமான் என்பது உள்ளத்தால் மாத்திரம் நம்புவது கிடையாது. அதே போன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்கின்ற கலிமத்து ஷஹாதாவை வாயினால் மொழிந்தால் மாத்திரம் அவர் ஈமான் கொண்டு விட்டார் என்பது கிடையாது. மாற்றமாக உள்ளத்தால் நம்பி வாயால் மொழிந்து எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அந்த ஈமானை வெளிப்படுத்துவதுதான் பூரண ஈமான் என்பதாக ஈமான் குறித்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் ஆய்வு செய்த அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் இதற்கு விளக்கம் கொடுப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய உறவுகளே, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தான் ரப்பு என்று தெரியாதா? ஃபிரௌன் அல்லாஹ்வே ரப்பு என்று அவனுக்கு தெரியும், அவன் நம்பி இருந்தான் என்பதனால் அவன் என்னையே ஆகிவிட முடியாது, முஃமினாக ஆகிவிட முடியாது. ஏன்? அவன் அல்லாஹ்வை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை வாயால் மொழிய தவறினான், தன்னுடைய உடல் உறுப்புகளினால் செயற்படுத்த தவறினான். எனவே அவன் முஃமினாக முடியாது. அபூ தாலிப் மரண வேளையில் அல்லாஹ்வின் தூதர் வாயினால் இந்த கலிமத்து ஷஹாதாவை மொழிந்து விடுங்கள் என்று எவ்வளவோ மன்றாடினார்கள். வாயினால் மொழிந்து விடுங்கள், அல்லாஹ்விடம் நான் மன்றாடுகிறேன் உங்களுடைய சொர்க்கத்துக்காக என்று சொன்னார்கள். உள்ளத்திலே அவருக்கு தெரியும் அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைத்து நிர்ணயித்துக் கொண்டிருப்பவன், எல்லோருக்குமான கடவுள் அல்லாஹ் தான் என்பது தெரியும். ஆனால் வாயினால் அவர் என்ன செய்யவில்லை, மொழியவில்லை. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, முனாபிக்குகள் வாயினால் கலிமத்து ஷஹாதாவை மொழிந்தார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு என்கின்ற கலிமத்து ஷஹாதாவை முனாபிக்குகள் மொழிந்தார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்களிடம் ஈமான் இருக்கவில்லை, உள்ளத்திலே குஃப்ர் இருந்தது. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஈமான் என்பது உள்ளத்தால் நம்பி வாயினால் மொழிந்து எங்களுடைய உடல் உறுப்புகளினால்
அந்த ஈமானை வெளிப்படுத்துவது, நல்ல மக்களின் மூலமாக எங்களுடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்துவது தான் முழுமையான ஈமான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடம் சில கிராமப்புற அரபிகள் வந்து சொன்னார்கள், காலத்தில் அராபு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக சொல்லுங்கள் என்று நபிக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கட்டளையிடுகிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் இதுவரைக்கும் நுழையவில்லை. நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டீர்கள், தூதரை நபியாக ஏற்றுக்கொண்டீர்கள், ஆனால் முழுமையாக உங்களுடைய ஈமான் முழுமை பெறவில்லை, உங்களுடைய உள்ளத்திலே ஈமான் முழுமையாக வரவில்லை. எனவே நீங்கள் முஸ்லிம் என்று சொல்லுங்கள், முஃமின் என்று சொல்லாதீர்கள் என்பதாக நபியை பார்த்து அந்த கிராமத்துப்புற அரபிகளிடம் சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறார்கள், உமிர்து அன் உகாத்திலன் நாஸ், மனிதர்களோடு யுத்தம் புரியுமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன், ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். உள்ளத்தில் மாத்திரம் ஈமான் வந்தால் போதுமா? கிடையாது. வாயினால் கலிமத்து ஷஹாதாவை என்ன செய்ய வேண்டும்? மொழிய வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது, வணங்கப்பட தகுதியானவன், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நீங்கள் உங்களுடைய வாயினால் சான்று பகரும் வரை நான் மனிதர்களோடு யுத்தம் புரிவதற்கு ஏவப்பட்டுள்ளேன் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு 16-17 மாதங்கள் மக்காவிலே நபிகளாரும் சஹாபாக்களும் பைத்துல் முகத்தஸை நோக்கி தான் என்ன செய்தார்கள்? தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது, காபாவை நோக்கி தொழுமாறு. முதலாவதாக அசர் தொழுகையை சஹாபாக்களும் நபிகளாரும் காபாவை நோக்கி என்ன செய்கிறார்கள்? நிறைவேற்றுகிறார்கள். நபிகளாரோடு தொழுத ஒரு சஹாபி தொழுகையை முடித்துவிட்டு செல்லுகின்ற பொழுது வேறொரு இடத்திலே சில சஹாபாக்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொல்கிறார், கிபிலா மாற்றப்பட்டு விட்டது, பைத்துல் முகத்தஸாக இருந்த கிபிலா காபாவாக மாற்றப்பட்டு விட்டது, எனவே நீங்கள் காபாவை நோக்கி தொழுங்கள். அப்படி அந்த சஹாபாக்கள் தொழுதுகின்ற அதே நேரத்தில் காபாவை முன்னோக்கி என்ன செய்தார்கள்? தொழுதார்கள். தொழுது விட்டு அந்த சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பைத்துல் முகத்தஸை மாத்திரம் நோக்கி தொழுத எங்களில் சில சாரார்கள் மறைந்து விட்டார்கள். இவர்களுடைய இந்த தொழுகையினுடைய நிலை என்ன? அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா? ஏனென்றால் கிபிலா இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டது என்று பேசிக்கொண்ட பொழுது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனி வசனத்தை இறக்குகிறான், வமா கான அல்லாஹு லியுதீஅ ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை, இந்த இடத்திலே ஈமான் என்று சொல்லுவது அல்லாஹ் தஆலா தொழுகை, உங்களுடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா வீணாக்குபவனாக இல்லை. அன்பிற்குரிய உறவுகளே, அப்ப ஈமான் எங்களுடைய உடல் உறுப்புகளினால் செயற்படக்கூடிய வெளியாகக்கூடிய தொழுகையும் ஈமானில் ஒரு பகுதி என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஈமான் என்பது 60 அல்லது 70 கிளைகளை கொண்டது. அதிலே மிகச்சிறந்தது, மிக உயர்ந்தது கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாயால் சொல்லுவதாகும். அதிலே தாழ்ந்தது இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையிலே வருகின்ற பொழுது பிறருக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது பொருட்கள் காணப்பட்டால் அதை அகற்றுவது, எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அதை அகற்றுவது ஈமானில் உள்ளதாகும், ஈமானில் மிக தாழ்ந்ததாகும். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தான் விரும்புவதை பிறருக்கும் விரும்பாதவரை பூரண முஃமினாக ஆக மாட்டான். அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களை விட, அது அவனுடைய மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அனைவரையும் விட நேசத்துக்குரியவராக மாறாதவரை அவன் பூரண முஃமினாக ஆக மாட்டான். அப்ப அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வெறுமென உள்ளத்தால் நம்புவது மாத்திரம் ஈமான் கிடையாது. உள்ளத்தால் நம்புவது, அதை வாயினால் வெளிப்படுத்துவது, எங்களுடைய உடல் உறுப்புகளினால் ஈமான் சார்ந்த அம்சங்களிலே செயற்படுத்துவதுதான் முழுமையான ஈமான் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துன் நிசா 136வது வசனத்திலே சொல்கிறான்,
யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே. யாரை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான். அந்த காலத்தில் இருந்தவர்கள் ஈமான் கொண்ட மக்கள் என்றால் சஹாபாக்கள். சஹாபாக்களை பார்த்து யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியிருந்தார்கள், தூதர்களை நம்பியிருந்தார்கள், வானவர்களை நம்பியிருந்தார்கள், வேதங்களை நம்பியிருந்தார்கள், மறுமையை நம்பியிருந்தார்கள், கலா கதிரை நம்பியிருந்தார்கள். அந்த நம்பிக்கைகளை கொண்ட அந்த மக்களை அழைத்து ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வல் கிதாபில்லதி நஸல், மீண்டும் நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், தூதரை நம்புங்கள், வேதங்களை நம்புங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஆல்ரெடி அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களை அழைத்து மீண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், தஃப்சீருடைய அறிஞர்களுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, ஈமானில் உறுதியாக இருங்கள், இஸ்திகாமத்தாக இருங்கள். என்னதான் சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் ஈமானிலே பலமிழந்து விடாதீர்கள், ஈமானிலே உறுதியாக இருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு விடயத்தை சொல்லுங்கள், இதற்கு பின்னால் நான் அதை யாரிடமும் கேட்கக்கூடாது, அப்படியான ஒரு விடயத்தை சொல்லுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொல்லு, ஃபஸ்தகிம், பின்னர் நீ அதிலே நிலையாக இரு, உறுதியாக இரு. அன்பிற்குரிய உறவுகளே, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், வாயினால் கலிமத்து ஷஹாதாவை மொழிந்திருக்கிறோம், எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அந்த ஈமானை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே ஈமானிலே எங்களுக்கு பலவீனம் ஏற்படுகிறது. ஏதாவது சோதனைகள் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது எனக்கு மாத்திரம்தானா இப்படியான சோதனைகள் வர வேண்டும் என நாங்கள் பேசி விடுகிறோம், நினைத்து விடுகிறோம். இது ஈமானில் ஏற்படக்கூடிய பலவீனம். இப்படியான பலவீனம் வராமல் ஈமானிலே உறுதியாக இருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஈமானில் உறுதி என்றால் என்ன? அன்பிற்குரிய உறவுகளே, இத்திபாஉ ஸிராத்தில் முஸ்தகீம், நேரான வழியை ஃபாலோ பண்ணுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எது நேரான வழி என்று, எது நேரான பாதை என்று எங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அந்த குர்ஆன் சுன்னாவினுடைய பாதையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அதே நேரத்தில் எவைகளை எல்லாம் இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிபட்டு நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறதோ, இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது செய்யுமாறு ஏவி இருக்கிறதோ, அந்த விடயங்களை செய்கின்ற அதே நேரத்தில் பாவங்களை விட்டும் தடுக்கப்பட்டவைகளை விட்டும் இந்த உலகத்திலே நாங்கள் தவிர்ந்து வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய ஈமானிலே உறுதி இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஈமானில் உறுதி என்பது பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்வதிலும் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றுவதிலும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். பெருநாள் தினம் வருகிறது, அன்றைய தினம் லுஹர் தொழுகையை தொழக்கூடிய சகோதரர்கள் மிக குறைவானவர்கள், அசர் தொழுகையை தொழக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள், மகரிப் இஷா என அன்றைய தினத்துக்கான தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஜமாத் இல்லாமல் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, குறைவான மக்கள் தான் பெருநாள் தினத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று திருமண தினம் என்று வந்துவிட்டால் அல்லது பிரயாணம் என்று வந்துவிட்டால் இப்படியா சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஈமானிலே பலவீனம் ஏற்படுகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, அதே நேரத்தில் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது நாங்கள் பாவ காரியங்களில் ஈடுபடுகிறோம். இரவு நேரங்களிலே யாருமே இல்லாத சந்தர்ப்பம், மொபைல் போனோடு நாம் இருக்கிறோம், அங்கே பாவங்கள் இடம்பெறுகின்றன. சினிமாக்களை பார்க்கிறோம், இசைகளை செவிமடுக்கிறோம், ஆபாசங்களை பார்க்கிறோம். எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, என்னதான் சூழ்நிலை இருந்தாலும், பாவ காரியங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் இருந்தாலும் அந்த பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்து வாழ்கிறோமா? எங்களிடம் இந்த ஈமானில் உறுதி இருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, ஈமானில் உறுதி கிடைப்பதனால் நாங்கள் அடையக்கூடிய பிரயோசனம் என்ன? அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, நிச்சயமாக அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி அதிலே உறுதியாக இருக்கிறார்களே, அவர்கள் ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், எதிர்காலத்தை நினைத்து அவர்கள் அஞ்ச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எனக்கு நரகம் கிடைத்திடுமோ, கபரிலே நான் வேதனை செய்யப்படுவேனோ என்கின்ற அச்சமே தேவை கிடையாது. வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படவும்
தேவையில்லை என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஃமின் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஈமானில் உறுதியாக இருந்து வாழ்கிறான். அவனுடைய மரண தருவாயிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, நிச்சயமாக அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி இந்த ஈமானில் உறுதியாக வாழ்ந்தார்களே அவர்கள் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களுடைய மரண தருவாயிலே இறங்குகிறார்கள். இறங்கி அவர்களுக்கு நற்சோபனம் சொல்கிறார்கள், அல்லா தகாவு, எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் அஞ்ச வேண்டாம், வலா தஹ்சனு, கடந்த காலத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை கொண்டு நற்சோபனம் பெறுங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலக வாழ்க்கையிலேயும் நாளை மறுமை வாழ்க்கையிலேயும் நாங்கள் தான் உங்களின் உதவியாளர்கள். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய ஆத்மாக்கள் ஆசைப்படக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அனைத்தையுமே அந்த சுவர்க்கத்திலே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம், இது கருணையாளனான மன்னிப்பாளனான அல்லாஹ்வினுடைய விருந்து என்பதாக அந்த வானவர்கள் மரண தருவாயிலே, யாருடைய மரண தருவாயில்? இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பு என்று சொல்லி அதில் இஸ்திகாமத்தாக உறுதியாக வாழ்ந்த மக்களுடைய மரண தருவாயிலே வானவர்கள் வந்து நற்சோபனம் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், உன்னுடைய மார்க்கத்திலே என்னுடைய உள்ளத்தை நிலைக்க செய்திடு ரப்பே, ஈமானில் உறுதியை தந்திடு ரப்பே. யார் இது? இந்த உம்மத்துக்கு வந்த தூதர், சுவர்க்கத்தின் வழிகாட்டி, அவருக்கென்ற சுவர்க்கம் தயாராக இருக்கிறது. இந்த தூதர் தன்னுடைய வாழ்நாளிலே அதிகமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்ஸிரு அய்யகூல யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமாக பிரார்த்தித்த பிரார்த்தனை இது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், அனஸ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஆமன்னா பிக வ பிமா ஜித பிஹி, நாம் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்ததை நம்பி இருக்கிறோம். இப்படி இருக்கையில் ஃபஹல் தகாஃபு அலைனா, எங்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? எங்கள் மீது நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் குலூப பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇல்லாஹ், உள்ளங்கள் என்பது அல்லாஹ்வினுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு இடையில் இருக்கிறது. யுகல்லிபுஹா கைஃப யஷா, அவன் நாடுகின்ற பொழுது அதை புரட்டி விடுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இதே செய்தியை உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியார் சொல்லுகிறார்கள், இன்னஹு லைஸ ஆதமியுன் இல்லா வ கல்புஹு பைன உஸ்புஐனி மின் அஸாபிஇல்லாஹ், நிச்சயமாக ஆதமுடைய மகன், அவனுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வினுடைய விரல்களில் 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. ஃபமன் ஷாஅ அகாம வமன் ஷாஅ அஸாக, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யாரை நிலைத்திருக்க செய்ய நாடுகிறானோ அவனை அந்த ஈமானில் நிலைத்திருக்க செய்வான், யாரை அந்த ஈமானில் இருந்து வழி தவற செய்ய வேண்டும் என நாடுகிறாரோ அவரை அல்லாஹு தஆலா என்ன செய்து விடுவான்? ஈமானில் இருந்து வழி தவற செய்து விடுவான். உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருகின்ற வசனத்தை ஓதினார்கள், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு நேர்வழி காட்டியதன் பின்னர் எங்களுடைய உள்ளங்களை இந்த நேர்வழியில் இருந்து வழி தவற செய்து விடாதே. அன்பிற்குரிய உறவுகளே, இந்த 2 பிரார்த்தனைகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதிகமாக அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டிய பிரார்த்தனைகள். அல்லாஹ்வினுடைய 2 விரல்களுக்கு இடையிலே எங்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றன. இன்று எத்தனையோ அறிஞர்களை நாங்கள் பார்க்கிறோம். அரபுலக அறிஞர்களாக இருக்கலாம், தமிழுலக அறிஞர்களாக இருக்கலாம், எங்களுக்கு இஸ்லாத்தை போதித்தவர்கள், இஸ்லாத்துக்கு வழிகாட்டியா இருந்தவர்கள், இந்த கொள்கையை விளங்க வைத்தவர்கள் இன்று வழிகாட்டின் பக்கம் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும் உறவுகளே. எனவேதான் அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே,
அதே நேரத்தில் எங்களுடைய ஈமானை முறிக்கக்கூடிய அம்சங்கள் குறித்தும் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது தெளிவாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய ஈமானை முறித்துவிடும். அதே நேரத்தில் அல்லாஹுக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு தரகரை ஏற்படுத்துவது, நேரடியாக அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்திக்க முடியாது. இன்ன அவுலியாவிடம் சென்றால், இன்ன மனிதரிடம் சென்று நாங்கள் பிரார்த்தித்தால் அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து எங்களுக்கு தேவையானதை பெற்று தருவார் என்று நம்புவது எங்களுடைய ஈமானை பாலாக்கும். அதே நேரத்தில் முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கிறார்கள், வஹ்தத்துல் வுஜூத் என்கின்ற கொள்கையில் இருக்கிறார்கள். இது அல்லாஹுக்கு தெளிவான இணை வைப்பு. எல்லாமே அல்லாஹ் என்று சொல்வது, இந்த உலகத்தில் அல்லாஹ் தான் பிரபஞ்சமாக இணை செய்திருக்கிறான், வெளியாக இருக்கிறான். நானும் அல்லாஹ், நீங்களும் அல்லாஹ், இந்த மைக்கும் அல்லாஹ், எல்லாமே அல்லாஹ் தான் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு இணை வைப்புக்கான நிலைப்பாடு. இவர்களை காபிர் என்று சொல்ல எங்களுடைய உள்ளங்கள் பயந்தால் அல்லது உள்ளங்கள் விரும்பாவிட்டால் உங்களுடைய ஈமானில் பாதிப்பு ஏற்படும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், முஷ்ரிக்களே அவர்கள் முஷ்ரிக்கள் என்று தெளிவாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அடையாளப்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் பரிபூரணமானது கிடையாது என்று யார் நம்புகிறாரோ அவருடைய ஈமான் பறிபோகும். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் கொண்டு வந்த விடயங்கள் எங்களை கோபத்துக்கு உள்ளாக்குகிறது, எங்களுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவருடைய ஈமானிலே பாதிப்பு ஏற்படும். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மார்க்கம் கொண்டு வந்தது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விடயத்தை யார் பரிகாசமாக நினைக்கிறார்களோ, தாடியா அது எவ்வளவு கேவலமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ, ஆடையை கரண்டைக்கு மேலால் அணிவதா அது அழகா இருக்கிறதா என்று நினைப்பது, அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மார்க்கம் சொல்லுகின்ற விடயத்தை பரியாசமாக எடுப்பது அவருடைய ஈமானை பறிபோக செய்யும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூனியத்தை கற்பது, சூனியத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, சூனியம் செய்வது, இவைகளும் ஈமானை பறிபோக செய்யும். முஸ்லிம்களுக்கு எதிராக முஷ்ரிக்குகளுக்கு காவிர்களுக்கு உதவி புரிவது ஈமானை பறிபோக செய்யும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்வது, என்னால் தொழ முடியாது என்று சொல்வது, என்னால் ஜக்காத் கொடுக்க முடியாது என்று சொல்வது, இது ஈமானை பறிபோக செய்யும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஈமான் கொள்ள வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இவ்வாறாக ஈமானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, ஈமான் பறிபோக காரணமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விட்டும் விடயங்களை விட்டும் தூரமாகி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுடைய சமூகத்திலே சில மூட நம்பிக்கைகள் காணப்படுகின்றன. அந்த மூட நம்பிக்கைகளில் சிலது இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடியது, சிலவை ஈமானில் குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடியது. இன்றும் நாங்கள் பார்க்கிறோம், எவ்வளவோ இந்த தௌஹீத் பிரச்சாரம், இந்த மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லுகின்ற இலங்கை நாட்டிலே எடுத்து சொல்லுகின்ற இந்த பிரச்சாரம் எவ்வளவு வருடங்களாக நடந்து வருகிறது. இன்னும் இவ்வாறான இணை வைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கைகளில் எங்களுடைய முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கழுத்தில இடுப்பில தாயத்துகள் கட்டுவது, அதில் அல் குர்ஆனிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். நாம் நினைக்கிறோம் இவைகள் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை விட்டும் பாதுகாக்கும் என்று நினைப்பது இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கை என்பதை அன்பிற்குரிய உறவுகள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீடுகள் கட்டினால் புதிய வீடுகளில் மூலைகளில் இவைகளை அல் குர்ஆனிய வசனங்களை எழுதி போத்தல்களில் அடைக்கப்பட்டு தொங்க விடுவார்கள். இன்றும் எங்களுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் இவ்வாறான பாதுகாப்பு அரண் இது, இந்த அல் குர்ஆனிய வசனங்களிலே மூலைகளிலே எழுதி தொங்கவிட்டால் எங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய பாதுகாப்பற்ற செயற்பாடுகள், முசீபத்துகள், பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, இது இணை வைப்பை ஏற்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கையாகும். அதுபோன்று பாம்பு போன்ற ஊர்வனவைகள் தங்களுடைய வீடுகளுக்குள் வரக்கூடாது என்பதற்காக அவுலியாக்களுடைய மண்ணறைகளுக்கு சென்று அவர்கள் அடக்கப்பட்ட அந்த மண்களை அள்ளி வந்து வீடுகளிலே கட்டி வைக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இந்த மூட நம்பிக்கையில் எங்களுடைய ஈமானை தகர்த்தெறியக்கூடிய இணை வைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய மூட நம்பிக்கைகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று நோய்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காக சில மூட நம்பிக்கைகள் என்ன செய்வார்கள், எங்களுடைய முஸ்லிம்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு ருக்யா ஷர்ஐயாக்களை
நோய்களுக்காக என்ன செய்திருக்கிறது, கற்றுத் தந்திருக்கிறது. எவ்வளவு பிரார்த்தனைகள், எவ்வளவு துஆக்கள், குர்ஆனிய வசனங்கள். இவைகளை தாண்டி நோய் ஏற்பட்டால் மருந்து செய்யுங்கள் என்பதா என்ன செய்கிறது, இஸ்லாம் வழிகாட்டுகிறது. மருந்து செய்வதை வலியுறுத்துகிறது. ருக்யா ஷரையாவோடு மாத்திரம் நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, நின்று விடக்கூடாது. மாற்றமாக மருந்து செய்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லி இருக்க, ஏதாவது நோய் ஏற்பட்டு விட்டால் அல் குர்ஆனிய வசனங்களே தட்டுகளிலே எழுதி அதை நீரினால் கரைத்து குடிக்கக்கூடிய சமூகம் இன்றும் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று அல் குர்ஆனிய வசனங்களை ஓதி நீரில் ஊதி அதை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் தெளிவான மூட நம்பிக்கைகள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே குழந்தைகள் இருந்தால், யாராவது வீடுகளுக்கு வந்து சென்றால் அந்த குழந்தைகளுக்கு கண்ணேறு ஏற்பட்டிருக்கும் என்கின்ற அடிப்படையில் இரும்புகளை காய்த்து நெருப்பிலே அப்படி ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, கண்ணருக்கு தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ பிரார்த்தனைகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விட்டுவிட்டு நபிகளாருடைய சுன்னாக்களை புறக்கணித்து விட்டு மூட நம்பிக்கையிலே எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் இந்த காலத்திலே மூழ்கி காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் எங்களுடைய ஈமானிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்களிடம் சில மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. இரவு நேரங்களில் தலை வார மாட்டார்கள், கேட்டால் முசீபத் ஏற்படும் என்று சொல்வார்கள். நகம் வெட்ட மாட்டார்கள், ஆடைகள் தைக்க மாட்டார்கள். இதை சில அறிஞர்கள், சில மௌலைமார்கள் என்பவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரங்களில் தலை சீவினால் அந்த தலையில இருந்து வரக்கூடிய முடிகள் கீழே இருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் உங்களுடைய வீட்டிலே நுழைய மாட்டார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லவே இல்லை. இப்படியான பொய் பிரச்சாரங்களை செவிமடுத்து விட்டு இவ்வாறான மூட நம்பிக்கைகளில் குறிப்பாக எங்களுடைய முஸ்லிம் பெண்கள் இருக்கிறார்கள். தலையிலே கைகட்ட விட மாட்டார்கள், முசீபத் வருமா. வீடுகளிலே ஒற்றைக்காலில் நிற்க விட மாட்டார்கள், அதுவும் முசீபத்தை கொண்டு வரும். இப்படியாக பல மூட நம்பிக்கைகள் குறிப்பாக பெண்களிடம் காணப்படுவதை பார்க்கிறோம். கதிரைகள் அமர்ந்து கொண்டு காலை அசைக்க கூடாது, முசீபத் வரும். எல்லா முசீபத் வீட்டில் பிரச்சனை ஏற்படுத்தும் என்று இஸ்லாம் காட்டாத ஏராளமான மூட நம்பிக்கைகள் இன்றும் எமது சமூகத்தில் இருக்கிறது. எத்தனையோ வருடங்களாக இந்த கொள்கை பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஷிர்க்குக்கு எதிராக, பித்அத்துகளுக்கு எதிராக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எவ்வளவு காலம் நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் அவர்களிடம் சென்றடைந்தும் கூட இந்த மூட நம்பிக்கைகளில் இன்னும் எங்களுடைய பெண்கள் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவர்களுடைய ஈமானில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆண்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் மார்க்கத்தை அடிக்கடி கற்றுக்கொண்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால் ஆண்கள் ஹுத்பாவுக்கு வருகிறோம், இங்கே சொல்லப்படக்கூடிய அம்சங்களை, மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். அதே போன்று வாரத்தில் ஒரு நாள், இரு நாள் இங்கே பள்ளிவாயிலே ஏற்பாடு செய்யப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளில், இஸ்லாமிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் பெண்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது என்பது, அதற்கான வழிகள் எங்களுடைய சமூகத்தில் அரிதாக காணப்படுவதனால் தான் பெண்களிடம் இவ்வாறான அதிகமான பல மூட நம்பிக்கைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரிவர புரியாத ஒரு சிந்தனையும் அவர்களிடம் காணப்படுகிறது. பெண்களை பாருங்கள், அவர்கள் 100% சரியாக தொழ தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டிலே தனியே தொழக்கூடியவர்கள், நாங்கள் பள்ளி வாயிலே வந்து தொழக்கூடியவர்கள். ஒருவரை ஒருவர் பார்த்தாவது நாங்கள் தொழுகின்ற முறைகளை சரிவர என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். சந்தேகங்கள் ஏற்பட்டால் மௌலவியிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடியவர் அவர்கள் எப்படி பழங்காலத்தில் தொழுதார்களோ இன்று வரைக்கும் அதே போன்று தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தனியே நின்று சஃபை சீர் செய்வார். எதற்கு அவனை சஃபர் செய்ய, தனியே தொழும் போது சஃபை எதற்கு அவனை சீர் செய்ய வேண்டும்? இப்படி பார்த்து என்ன செய்வார், சீர் செய்வார். சலாம் கொடுக்கின்ற பொழுது அப்படியே தலையை குனிந்து என்ன செய்வார், இப்படி சலாம் கொடுப்பார். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. நாங்கள் அழகாக தொழுகின்ற முறைகளை அப்படியே பள்ளி வாயிலுக்கு வந்து கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் பள்ளி வாயிலுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், கற்றுக்கொள்வது குறைவு. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய பெண்களிடம் ஈமானில் பாதிப்பு மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தொழுகின்ற வீதம் மிக மிக குறைவாக காணப்படுகிறது. வீடுகளிலே வளர்ந்து வரக்கூடிய பெண்கள் தொழுகையில ஈடுபடக்கூடிய வீதம் மிக குறைவாக இருக்கிறது. வயது முதிர்ந்து அல்லது எங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம்
அழகாக தொழுகையை தவறாமல் நிறைவேற்றுவார்கள். ஆனால் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய பெண்கள் அதிகமாக சமூக வலைதளங்களிலேயும் இந்த மீடியாக்களிலேயும் ஊடுருவிய காரணத்தினால் அதிகமாக பாவ காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய பிரதான கட்டளையாகிய இந்த தொழுகையை கூட சரியான முறையிலே வீடுகளிலே நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு கவலையான நிகழ்வை பார்க்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, எனவேதான் எங்களுடைய பள்ளி வாயிலிலே எதிர்வரக்கூடிய 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கான ஒழுக்கவியல், இஸ்லாமிய ஒழுக்கவியல் கருத்தரங்கு ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். காலை 9 மணி தொடக்கம் மாலை 6 மணி வரைக்கும் அந்த நிகழ்வுகள் ஆண் மௌலைமார்களினூடாக பெண் மௌலையாக்களினூடாக நிகழ்த்தப்பட இருக்கிறது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இந்த கருத்தரங்கு ஏனைய உலக லாபத்துக்காக வேண்டி மேற்கொள்ளப்படக்கூடிய கருத்தரங்கு போன்ற கருத்தரங்கு கிடையாது. மாற்றமாக இந்த கருத்தரங்குக்கு யாரெல்லாம் பெண்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவனத்தினுடைய வாயில்களை திறந்து கொடுக்கிறான். வானவர்கள் அவர்களுக்காக வேண்டி தங்களுடைய இறக்கைகளை விரித்து கொடுக்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளை, மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி வரக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமிய கருத்தரங்கு இது. வானங்களில் உள்ளவை, பூமியில் உள்ளவை, நீரில் உள்ள மீன்கள் உட்பட அனைத்துமே அவர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடம் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கின்றன. இந்த பள்ளி வாயிலுக்கு அவர்கள் வந்து அமர்ந்து விட்டால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி யாரெல்லாம் வந்து அமர்கிறார்களோ அவர்களை சூழ அல்லாஹ்வினுடைய வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்திருக்கும். சக்கீனத் என்ற அமைதி அவர்கள் அனைவர் மீதும் இறங்கும். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, இது இஸ்லாமிய ஒன்று கூடலுக்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய சிறப்பு. எனவே உலக எத்தனையோ ஒன்று கூடலுக்கு எங்களுடைய பெண்களை நாங்கள் அனுப்பி இருக்கிறோம். உலக அறிவினுடைய எத்தனையோ கருத்தரங்களுக்கு எங்களுடைய பெண்களை அனுப்பியிருக்கலாம். அந்த கருத்தரங்கெல்லாம் அல்லாஹ்விடம் சிறப்புக்குரிய கருத்தரங்குகள் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை மையப்படுத்தி மார்க்கத்தை போதிக்கக்கூடிய கருத்தரங்குகள் மாத்திரமே அல்லாஹ்விடம் சிறப்புக்குரிய கருத்தரங்குகள் ஆகும். அவைகளுக்கென பல சிறப்புகளை அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய சகோதரிகள், எங்களுடைய பெண் பிள்ளைகள் இந்த முறை GCOL அல்லது எழுதியிருந்தால் அல்லது எழுத இருந்தால் அல்லது GCAL எழுதியிருந்தால் அல்லது எழுதுவதற்கென இருந்தால் இந்த பெண்களுக்காக வேண்டித்தான் இந்த ஒன்று கூடல் இஸ்லாமிய ஒழுக்கவியல் கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, உங்களுடைய சகோதரிகளையும் உங்களுடைய பெண் பிள்ளைகளையும் இந்த இஸ்லாமிய கருத்தரங்குக்காக அனுப்பி வைக்குமாறு மிக தாழ்மையுடன் நாம் இந்த ஹுத்பா மிம்பரில் நின்று கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் அடியார்களே, ஈமான் என்பது எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சம். அதிலே உறுதியாக இருப்பது என்பது எங்களை டிரெக்டாக சுவர்க்கத்தினுள் நுழைய வைக்கக்கூடிய அம்சம் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஈமானை பாதிப்பு செய்யக்கூடிய, பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய, குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய அல்லது 100% ஈமானை இழக்க செய்யக்கூடிய இணை வைப்புகள் போன்ற காரியங்களிலிருந்து எங்களுடைய ஈமானை பாதுகாத்து அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளெல்லாம் மார்க்கம் என சொல்லி தந்தார்களோ அவைகளோடு மாத்திரம் எங்களுடைய பயணத்தை சுருக்கி கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.